மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அற்புதமான தலைப்பிலே, இந்த அற்புதமான தேவ வார்த்தைகளோடு வசனங்களோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் மனம் நொந்து போனவர்களின் கண்ணீரை களிப்பாய் மாற்றும். ஐயா, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பு உண்டாகும். நிச்சயமாகவே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். மனம் நொந்து போனவர்களின் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவது இந்த தேவன், நம்முடைய அற்புதமும் அதிசயமுமான சகல ஆறுதலின் தேவனுடைய இருதயம். அது அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. நொறுங்குண்ட யாவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிறவர். மனம் நொந்து போன எல்லோருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தை, ஐஸ்வரியத்தை, சந்தோஷத்தை, மெய்யான சமாதானத்தை தருவதோடு அதை களிப்பாய் மாற்றுவார் என்று நாம் உறுதியாய் நம்பலாம். இந்த இரவு முழுவதும் ஒருவேளை கண்ணீரோடே இருந்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அதிகாலை ஏன் வருகிறது? இந்த இரவு இரவாகவே முடிந்து விட்டால் நல்லது. ஏன் இந்த அதிகாலை வருகிறது? அதிகாலையிலே நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. நான் எதிர்கொள்ள வேண்டிய பாடுகள், உபத்திரவங்கள், சவால்கள் இருக்கிறது. இந்த அதிகாலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நாளை எப்படி கடத்த போகிறேன்? என் தேவைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் ஆர்ப்பாட்டங்கள், என்னை நோக்கி வருகிற பல்வேறு பிரச்சனைகள், நான் எதிர்கொள்ள வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளும் சவால்களும், எனக்கு எதிராய் இருக்கிற பல்வேறு குழப்பங்களும், நான் எப்படி இந்த நாளை கழிக்க போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை உங்கள் வாழ்க்கையின் களிப்பின் தொடக்கமாக மாறும். மனிதனால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளை, ஐயா, உங்களாலும் உங்களோடு இருக்கிறவர்களாலும் நீங்கள் நம்பி இருந்தவர்களாலும் மாற்ற முடியாததை மாற்றுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடே இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர். உங்கள் பெருமூச்சை அவர் கேட்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் அழுகையின் சத்தத்திற்கு, உங்கள் பெருமூச்சுக்கு செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் உடைந்த இருதயத்தை அறிந்திருக்கிறவரும். இது நொறுங்குண்டு போன பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், கவலை, கஷ்டங்களோடு நொறுங்குண்டு போன உங்கள் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கிறவருமாயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 34:18 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், சமீபமாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன காரணத்தினால் மனம் நொந்து போனீர்களோ, என்ன காரணத்தினால் நொந்து நொறுங்குண்டு போன இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார் என்று நம்புங்கள். ஐயா, உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரின் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவுரையை தர இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர், சகல ஆறுதலின் தேவன் இன்று உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நீங்கள் நொந்து போன போதெல்லாம், நீங்கள் நொறுங்கி போன போதெல்லாம், நீங்கள் மனம் நொந்திருந்த போதெல்லாம், இதை யாரிடம் சொல்லுவேன், யாரிடம் சொல்லி அழுவேன், யாரிடம் என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கலாம் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் மிகவும் சமீபமாயிருக்கிறார் என்பதை, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை, தைரியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். அதிலே நீங்கள் பழகினீர்களே ஆனால் விசுவாசத்தில் பெருகி விடுவீர்கள். ஆமென். விசுவாச வீரர்களாய் மாறி விடுவீர்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, விசுவாச வீரர்களாய் காணப்படும் பொழுது, கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஐயா, விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது.
உங்கள் மன விசுவாசத்தின்படியே, உங்கள் இருதயத்தின் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும் என்கிறதான நல்ல வார்த்தைகளை கர்த்தரே பேசுவார். ஆமென். எங்கள் ஊழியங்களிலே பாருங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்திலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற நாடுகளிலும் எத்தியோப்பியா வரைக்கும் சென்று ஊழியங்களை செய்த அந்த காலங்களிலே ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார் என்று நாங்கள் அலைந்து திரிந்து ஊழியம் செய்த பொழுது அநேக வேளைகளிலே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ கிரகிக்க முடியாத துக்கங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், அதனோடே மிக கடுமையான மன உளைச்சலோடும் வருத்தங்களோடும் பாடுகளோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்த போதெல்லாம் கர்த்தர் மிகவும் 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 சமீபமாய் இருந்தார் என்பதை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆடல் பாடல்களிலே இருக்கும் பொழுது, ஒருவேளை சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமாய் இருக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வீடுகளிலே ஆடல் பாடல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு செல்லும் பொழுது தேவ கிருபையை உணர்வீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தருக்காய் வாழுகிற பிள்ளைகள் நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதுனால் வந்த பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகளோடும் நீங்கள் இருக்கும் பொழுது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் சகல ஆறுதலின் தேவனாய் உங்களோட இருப்பார். ஆமென். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவரே கற்றுக் கொடுப்பார். பல்வேறு தரிசனங்கள் சொப்பனம் மூலமாக உங்கள் எதிர்காலத்திலே என்ன ஆகும், இந்த அழுகையான சூழ்நிலை, இந்த வருத்தத்தின் வெட்ககரமான தோற்று விட்டது போல் தோன்றின அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மாறும் என்பதை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அறிவிப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், பல்வேறு பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளையும் அடைந்தவர்கள், வருத்தங்களோடும் கஷ்டங்களோடும் கண்ணீர்களோடும் இருந்தவர்கள், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டவர்களாயிருந்தவர்கள் இருக்கிறவர்கள், நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், இந்த அற்புதங்களின் சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு யாரிடமும் சொல்ல முடியாத பாரம் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வெளியிலே சிரித்தாலும் உள்ளத்தில் 1000 பிரச்சனைகளும் கண்ணீரும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த ஜெப வேளையிலே ஒரு நற்செய்தி உங்களுக்காக வருகிறது. உங்கள் கண்ணீரின் இடத்திலேயே நீங்கள் எங்கே கவலையோடும் கண்ணீரோடும் விழுந்து கிடக்கிறீர்களோ, எங்கே எழும்ப முடியாத சூழ்நிலைகளிலே உடைந்த இருதயத்தோடு இருக்கிறீர்களோ, அங்கே இருந்து உங்களை உயர்த்தும்படியாய், அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை, ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுக்கும்படியாய் சகல ஆறுதலின் தேவன் நல்ல மேய்ப்பனாய், நல்ல பிதாவாய் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு என்று உறுதியாய் நம்புங்கள். ஒரு நாளிலே நீங்கள் ஒரு நாளிலே நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும். ஆமென். நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கலாம், கண்ணீரோடு வேதத்தை தியானித்திருக்கலாம், கண்ணீரோடு உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உங்கள் ஊழியங்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் வேலைகளுக்காக ஒருவேளை நீங்கள் பல வேளைகளிலே கண்ணீர் சிந்தி இருக்கலாம். ஆனால் கண்ணீரோடே நீங்கள் தேவ சமூகத்தில் நின்ற ஒரு வார்த்தையும், நீங்கள் விதைத்த ஒரு விதைகளும் வீணாய் போவதில்லை. உங்கள் கண்ணீரின் விதைகளுக்கு, ஆமென், கண்ணீரோடு நீங்கள் விதைத்த விதைகளுக்கெல்லாம் ஒரு களிப்பான அறுவடையை தர வல்லவராய் இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். யார் இப்படி சொல்ல முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அற்புதமான எசேக்கியா ராஜாவிடம் இப்படியாய் ஒரு
ஒரு நல்ல தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தரே சொன்ன அற்புதமான காரியம் பாருங்கள். எத்தனை மனிதர்கள் உங்கள் கண்ணீரை பார்க்காமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் அல்லது ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு உதவி செய்யாமல் ஏற்ற சமயத்திலே நீங்கள் உயரும்படியாய் எந்த விதமான காரியமும் உங்களுக்கு செய்யாமல் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நல்ல சமாரியன் இன்று உங்கள் பக்கமாய் வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் குத்துண்டு கிடக்கிற மனதளவிலும் இருதயத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் குத்துண்டவர்களாய் கிடக்கிற உங்களை கண்ட இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் நிச்சயமாய் உங்கள் காயங்களை கட்டும்படியாய் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் நீங்கள் சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் களிப்பை கொடுப்பார். உங்கள் சந்தோஷம் பெருகும், உங்கள் சமாதானம் நித்தியமாய் நிலைத்திருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அழுகையெல்லாம் முடிந்து போகிற களிப்பு தொடங்குகிற ஒரு அற்புதமான சூழ்நிலை வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், கர்த்தரே யோவான் 16:20 சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் துக்கப்படுவீர்கள். இத்தனை துக்கமா, இத்தனை வேதனையும் கஷ்டமும் கவலையும் என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று சொல்லுகிற அளவிலே நீங்கள் ஒருவேளை துக்கப்படலாம். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தற்போதைய நிலைமை எப்படி இருந்தாலும் அல்ல, அது இறுதியும் முடிவும் அல்ல. இன்று ஒரு துவக்கம், இன்று ஒரு ஆரம்பம், இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும். அது நாளை உங்களை சாட்சியாய் நிறுத்தும். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இன்று உங்கள் கண்ணீரிலே நீங்கள் கண்ணீர் கடலிலே கைவிடப்பட்டது போல தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு துடுப்பும் இல்லாதவளாய், கரை சேர ஒரு வாய்ப்பும் இல்லாதவளாய், எந்த விதமான படகையும் எந்த உதவியையும் கண்டுகொள்ள முடியாத கண்ணீர் கடலிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். நாளை களிப்பு வருகிறது. இன்று போராட்டங்கள், நாளை வெற்றியாயிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கண்ணீரோடு நம்பிக்கை இழந்தவர்களாய் அழுது கொண்டிருக்கிற, பல்வேறு வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்திலே வைத்து விடுங்கள். நீரை காண்கிற தேவன், இவரே உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரும், மனிதர்களால் முடியாது என்ற இடத்திலே அவர் என்னாலே முடியும் என்று உங்கள் இருதயத்தை, உடைந்த நொறுங்கி போன இருதயத்தை காயம் கட்டுவார். நொறுங்கின்ற ஆவியை, நொறுங்கி போன ஆவியை தேற்றுகிறவரும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவ சமூகத்திலே என் கண்ணீரின் நாட்கள் முடிந்தது, களிப்பின் நாட்கள் தொடர்கிறது, அது தொடங்கிவிட்டது என்று உறுதியாய் நம்புங்கள். கர்த்தருடைய கோபமோ ஒரு நிமிஷம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கினாலும் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று உறுதியாய் நம்புங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர் உங்கள் கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிற விதைகளை, உங்கள் ஜபங்களை, உங்கள் தியானங்களை நீங்கள் கண்ணீரோடே கொஞ்சம் இருக்கிறதிலே நீங்கள் செய்கிற தான தர்மங்களையும் ஊழியங்களுக்காய் நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கிற உங்கள் வைராக்கியத்தையும் காண்கிற தேவன் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர். உங்கள் சாம்பலாய் போன சூழ்நிலைகளிலே உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிற
அற்புதங்களின் ஆண்டவர். நீங்கள் துயரப்பட்டிருக்கிற உங்கள் துயரங்களுக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல்வேறு சமயங்களிலே பல்வேறு நபர்களினால், சூழ்நிலைகளினால், சொந்தங்களினாலும் பந்தங்களினாலும் ஒடுங்கி போன ஆவியோடு இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல துதியின் உடையை கொடுக்கவும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஆதரித்து விடுவித்து உங்களை ஆரோக்கியம் ஐஸ்வரியத்தோடு உங்களை கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாய், நீங்கள் உயர்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிற நல்ல வேளை வந்திருக்கிறது. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே எங்கே கண்ணீரின் சூழ்நிலை, யார் யார் ஏமாற்றி விட்டதால், ஐயா நம்பி இருந்தவர்கள் எங்களை ஏமாற்றினதினால், அல்லது என்னை நேசிக்க வேண்டியவர்கள் நேசிக்காதபடியினால், எனக்கு சகாயம் செய்கிறவர்கள் சகாயம் செய்யாதபடியினால், அல்லது எனக்கு உதவி செய்வதாய் வாக்குறுதி கொடுத்தவர்கள் என்னை உதறி தள்ளினதால் என்னை வெட்கமாய் அவமானமாய் விட்டு சென்று விட்டார்கள். ஐயா, என்னை அவமானப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி, என்னை உரிந்து கொண்டு எரிந்து விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறவர் சொல்லுகிறார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஆமென். இவர் வரும் பொழுது, இந்த அற்புதமான ஆண்டவர் வரும் பொழுது, ஐயா அவர் உங்களுக்காய் கடந்து வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சமீபமாய் இருக்கிறவர். சமீபமாய் இருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் உன் பட்சமாய் வரும் பொழுது உன் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இனி துக்கம் இராது, அலறுதல் இராது, வருத்தம் இராது, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென். இருதயம் நொறுங்குண்ட உங்களை அவர் காயம் கட்டுகிற அந்த நாளிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்கள் காயங்களை கட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டி குணமாக்குகிற அந்த நாளிலே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய் எழும்புவீர்கள். அப்பொழுது சொல்லுவீர்கள், ஒரு நாளிலே மத்தேயு 5:4 சொல்லப்பட்டபடி துயரப்படுகிறவர்களாய் இருந்தோம், எங்களை கர்த்தர் பாக்கியவான்கள் என்றார். நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். ஆமென். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி எங்களை ஆறுதல் அடையும்படியாய், நாங்கள் ஆறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல சிலாக்கியங்களுக்காகவும், சகல ஆறுதலின் தேவன் எங்களுக்கு பாராட்டின சகல ஆறுதலுக்காகவும் நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொல்லுவீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இந்த அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு மத்தியிலே அன்பு தேவ பிள்ளைகளை தேற்றப்படுவீர்கள். ஐயா, தோளிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஐயா, உங்களை ஒரு பறவை உங்களை சுமந்து காக்கிறது போல, அவரே உங்களை சுமந்து காக்கிற பட்சியை போல இந்த எல்லா நெருக்கங்கள், ஆபத்துகள், வெட்கங்கள், வேதனைகளிலும் இருந்து உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல் அந்த கொடுமைகளில் இருந்து, அந்த கொடுமைகள், கஷ்டங்கள், வேதனைகளில் இருந்து உங்களை சுமந்து காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அன்று நீங்கள் பாக்கியவான்களாகவும் ஆறுதல் அடைகிறவர்களாகவும் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான திருப்பங்கள் வரப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடத்தும்படியாய் இன்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். அவரே அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐயா, அவரே இளைப்பாறுதல் தருகிறவராய் அன்பு தேவ பிள்ளைகளே கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் யோவான் 16:20 சொன்னது போலவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சுற்றி உள்ளவர்களோ சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் துக்கப்படுவீர்கள், துயரப்படுவீர்கள், அழுவீர்கள், புலம்புவீர்கள். ஆனாலும்
வரும், ஆனாலும் உங்கள் துக்கம், ஓ குளோரி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்று ஏன் துக்கப்பட்டேன், ஏன் உபத்திரவப்பட்டேன்? அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இத்தனை சஞ்சலமும் தவிப்பும்? நன்றாய் கவனியுங்கள். உங்கள் துக்கம் எல்லாம், சொல்லுங்க வாய் திறந்து, எங்கள் துக்கம் எல்லாம், எங்கள் துக்கம் எல்லாம். துக்கம் எல்லாம் என்ன ஆகும்? உங்களை கொன்று விடாதா? அழித்து விடாதா? உங்களை கேவலப்படுத்தி விடாதா? உங்கள் துக்கம் எல்லாம் என்னமாகும் என்று கேட்டால், எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். தேவ பிள்ளைகள் உறுதியாய் சொல்ல முடியும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பாருங்கள், பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், பல்வேறு எதிர்ப்புகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த பல்வேறு நெருக்கடிகள், எதிர்ப்புகள், எதிர்மறையான பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே திருப்பூரிலே வேலைகள் வெகு விரைவாய் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், தீவிரமாய் அந்த மிகப்பெரிய குருசேடுக்காக, சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டத்திற்காக வேலை செய்து வருகிறார்கள். நிச்சயமாய் ஜெபியுங்கள். இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளிலே ஒரு மகத்தான வெற்றியை, ஒரு மகத்தான அறுவடையை கர்த்தர் கொடுக்கும்படியாய், மகா பெரிய ரட்சிப்பும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அங்கே உண்டாகும்படியாய் தீவிரமாய் ஜெபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் என் தெய்வமே, இத்தனை பாடுகளுக்கும் ஐயா, இத்தனை வேதனைகள், சவால்களுக்கு மத்தியிலே இத்தனை கண்ணீர்களும் அழுகையும் பொங்கி ஓடுகிற ஆற்றை போல், புரண்டு ஓடுகிற தண்ணீரை போல் எங்கள் கண்களில் இருந்து தாரதாரையாய் வடிகிற கண்ணீர்களுக்கு மத்தியிலே நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் அடைத்துக் கொள்ளுகிறது போல் காணப்படுகிற, நினைக்கும் போதெல்லாம் பொங்கி பொங்கி அழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் என் அன்பு சகோதர சகோதரிகள், பல்வேறு எதிர்ப்புகள், சவால்கள், பல்வேறு தோல்விகளும் நஷ்டங்களும், பல்வேறு வகையான உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கேவலப்பட்டவர்களைப் போல வெட்கத்தின் ஓடார், வெட்கத்திலும் அவமானத்திலும் கூறி குறுகி போனவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, சங்கீதக்காரன் 40:1 சொன்னப்பட்டபடி கர்த்தருக்காய் பொறுமையோடே காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இன்று என் தெய்வமே, ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் நல்ல தெய்வம் கடந்து வந்திருக்கிறீர். சகல ஆறுதலின் தேவன் எங்களுக்காய் கடந்து வந்து எங்கள் கண்ணீரை காண்கிறவரும், எங்கள் அழுகையின் சத்தத்திற்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவருமாய் நீர் வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இத்தனை சூழ்நிலைகளிலும் ஐயா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஐயா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலை தோறும் அவைகள் புதியவைகளாய் இருக்கிறது. உம்முடைய உண்மை காலை தோறும் பெரிதாய் இருக்கிறது. எங்கள் கண்ணீரின் கதறல்களுக்கு செவி கொடுக்கிறவராய், எங்கள் கண்ணீரை காண்கிறவரும், எங்கள் அப்பா விண்ணப்பத்தை கேட்கிறவரும் ஆகிய நல்ல தெய்வமே, நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் எங்களோடு இருந்தீரே ஐயா. கடக்க முடியாத ஆறுகளை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் கடந்து செல்லும் போதெல்லாம் என் தெய்வமே, ஆறுகள் எங்கள் மீது புரளாதபடிக்கும், அக்கினி போன்ற பிரச்சனைகளில் நாங்கள் அகப்பட்ட போதெல்லாம் நாங்கள் வெந்து போகாதபடி அக்னி ஜுவாலையாய் துன்பங்களும் துயரங்களும் எங்கள் பேரில் பற்றாதபடி என் தெய்வமே, நீர் எங்களை பாதுகாத்திருக்காய். என் தெய்வமே, எங்களை நீர் அள்ளி அணைத்து கொண்டு போனதற்காய் ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் எங்களை சுமந்து காத்ததற்காய் ஆமென்.
ஆமென். தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று எங்களை சுமந்து வந்தீரே. ஒரு தகப்பன் தன் புத்திரனை தன் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு போவது போல் என் தெய்வமே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எங்களை சுமந்து கொண்டு வந்த நல்ல தேவன், எங்களை இன்றும் நீர் சுமக்கிறவராய். ஆமென். ஐயா, உங்களுடைய பாரங்களை எல்லாம் என் மீது வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன் என்ற உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படியே நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் என் தெய்வமே, எங்களுக்கு இருக்கிற அநேகம் ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீரே எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீதே வைத்து விடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஐயா, கர்த்தருக்கு எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படாதபடி காத்திருக்கிற உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படாதபடி என் தேவனே, உமக்கே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் ஒரு நல்ல ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை அனுப்பும்படியாய் ஐயா, நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் என் தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். ஐயா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறவர்கள் போன்று இருக்கிறவர்களுக்கும் எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி என் தெய்வமே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஐயா, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்ற நம்பிக்கையோடே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படியாய் என் தேவன் இவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய். ஆமென். ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஐயா, இந்த வாழ்க்கையிலே பிள்ளையுடைய வாழ்க்கைகள், படிப்புகள், வேலைகள், இந்த எல்லா காரியங்களிலும் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை, அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவர்களாய் அழுது கொண்டே கடந்து போன என் அன்பு சகோதர சகோதரிகள், வேதனையோடும் துக்கங்களோடும் துயரங்களோடும் கடந்து வந்து கொண்டிருந்தவர்கள் இன்று என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல அரித்த அருகிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே இவர்கள் திரும்பும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. என் தெய்வமே, இவர்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அற்புதங்கள். ஆமென். இந்த கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாய் மாறும்படியாய், மனம் நொந்து போனவர்கள் எல்லாம் ஒரு களிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் இப்பொழுதே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய். ஐயா, சாயங்காலத்தில் தங்கின அழுகைகள் எல்லாம் இந்த விடிய காலத்திலே களிப்பாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. நொறுங்குண்ட இருதயங்கள் எல்லாம் காயம் கட்டப்படுவதாக, குடும்பங்களிலே நன்மைகள் நடப்பதாக, இவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறவர்களாய் மாறுவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய், இவர்கள் துயரங்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், திறக்காத கதவுகள் திறக்கட்டும், நடக்காத காரியங்கள் நடக்கட்டும்.
ஆமென். வராத நன்மைகள், நீண்ட நெடுங்காலமாய் தடைபட்டிருக்கிற நன்மைகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். சீயோனிலே ஐயா, சீயோனிலே உம்முடைய பிள்ளைகளாய் துயரப்பட்டிருக்கிறவர்களுக்கு என் தெய்வமே ஆறுதல் செய்யும்படியாய், அவர்களை சீர்படுத்தும்படியாய் என் தெய்வமே இவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகட்டும். கர்த்தர் இவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பீர். இனி இவர்களுக்கு துக்கம் இல்லை, இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாகும் என்று சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகள் நிறைவேறட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் என்ன காரியத்திலே எங்கே எங்கே வீழ்த்தப்பட்டார்களே அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அங்கே ஒரு எழும்பி பிரகாசிக்கிற பாக்கியம் உண்டாகட்டும். எங்கே எங்கே நொறுக்கப்பட்டார்களோ அங்கே இருந்து மறுபடியும் எழும்பும்படியாய் தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஐயா, எங்கே தோற்று துவண்டு வெட்கப்பட்டு வீழ்ந்தார்களோ அங்கே இருந்து இவர்கள் உயரே உயரே பறக்கிறவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிற இந்த நல்ல நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய், நன்மைகள் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மனம் நொந்து போனவர்கள், கண்ணீர் கடலிலே அகப்பட்டு கொண்டது போன்று தவிக்கிறவர்கள், எத்தனையோ சோதனைகளும் வெறுப்புகளும் வேதனைகளிலும் வாழுகிறவர்கள், நிச்சயமாய் நம்புங்கள், உங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வரப்போகிற இந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்கள், வெள்ளிச்சனி ஞாயிறு கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவைகள் வருகிற அந்த லைவ் புரோகிராமை தொடர்ந்து பாருங்கள். அநேக வியாதி உள்ளவர்களுக்கு, வருத்தம் உள்ளவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அதை அனுப்பி கொடுங்கள். நூற்றுக்கணக்கான சுகமளிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நூற்றுக்கணக்கான சாட்சிகளை பார்ப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் சாட்சிகளையும் எழுதுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிறதோடு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென்.